வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஃபேமிலி பென்ஷனர் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து 1,19,000 இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1,66,000 வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையிலேருந்து என்ன தொகை வந்து கிடைக்காது விட்டாச்சு, அவங்க எப்படி வந்து வாங்கியிருக்காங்க, நீங்கள் இந்த கண்டிஷன்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் வந்து எப்படி வாங்கணும், எந்தெந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி வந்து பென்ஷன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடிஷனல் பென்ஷன் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ அடிஷனல் பென்ஷன் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம், லெட்டரும் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ டிஓ பிபிடிடபிள்யூ கொடுத்ததும் சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்த லெட்டரும் சரி. ஸோ அந்த லெட்டர் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் 80 வயசு முடிஞ்சு 81 ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ இது வந்து அபோவ் 80 இயர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 முடிஞ்சு 81 ஸ்டார்ட் ஆன பிறகு தான் இன்றைக்கி டேட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கோர்ட் கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் இருக்குது, 80 வயசு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போவே வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி வந்து கிடைக்கிறது கிடையாது. எப்போ உங்களோட வயசு 80 முடிஞ்சு 81 ஸ்டார்ட் ஆகுதோ அன்றைக்கி டேட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அடிஷனல் பென்ஷன் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்களோட பிபிஓவில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்டேட் ஆகிருக்கு. அந்த டேட் ஆஃப் பர்த் படி உங்களோட வயசு வந்து 80 முடிஞ்சு 81 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான். உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த அடிஷனல் பென்ஷன் வந்து உங்களால் எது வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணலையோ அது வரைக்கும் உங்களால் வாங்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட ரெக்கார்டில் அப்டேட் ஆகாது இருக்குது, இல்லை பிபிஓவில் வந்து வராமல் இருக்குது அப்படின்னாக்கா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கு வந்து 80 வயசு முடிஞ்சு 81லேருந்து 85 வயசு முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாங்குகிற பேசிக்கில், அதாவது உங்களோட பேசிக் பென்ஷன் என்னவோ அந்த பேசிக் பென்ஷன்லேருந்து 20% வந்து அதிகமாக கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 85 வயசுக்கு மேலே 86லேருந்து 90 வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 30% வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 91லேருந்து 95 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 40% வந்து கிடைக்கும். 96லேருந்து 100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% கிடைக்கும். ஸோ எப்போ உங்களோட வயசு 100 கிராஸ் ஆகிட்டு 101 ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நீங்கள் என்ன பென்ஷன் வாங்குறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டபுளாக வந்து கிடைக்கும். இப்போ உதாரணமாக 20,000 ரூபாய் வந்து உங்களோட பேசிக் பென்ஷன் அப்படி இருக்குனாக்கா உங்களோட 101 வயசு வந்து கடந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் வந்து பேசிக் பென்ஷன் வந்து 40,000 ஆகும். அந்த 40,000த்துக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ ஆட் ஆகிட்டு வரும். ஸோ என்ன உங்களோட பேசிக் வந்து அடிஷனல் பென்ஷனோட சேர்த்து என்ன பேசிக் ஆகுதோ அந்த பேசிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஏ வந்து ஆட் ஆகும். ஸோ டிஏவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஆகும். இப்போ உதாரணமாக 20,000 ரூபாய் பேசிக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40,000 ரூபாய் பேசிக் ஆகிடுச்சு, டிஏ வந்து 50% இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80,000 வந்து இருக்கும். ஸோ இதோட கேல்குலேஷன் வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே பென்ஷனருக்கு வந்து இது வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும், இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கும் வந்து கிடைக்கும். அதாவது பென்ஷனர் யார் இருக்காங்களோ அவங்களோட மறைவுக்கு அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்குறாங்க அவங்களோட மனைவி அப்படின்னாக்கா இவங்களோட வயசு எப்போ இந்த கண்டிஷனில் வருதோ அப்போ தான் வந்து கிடைக்கும். இவரோட வயசுப்படி வந்து கிடைக்காது. இவரே வந்து பென்ஷனராக இருக்கார், அவரே வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, அவரோட வயசு வந்து 80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்து பென்ஷனர் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து யார் வந்து பென்ஷனராக இருக்காங்களோ, பென்ஷனருக்கு அடுத்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னாக்கா இவங்களோட வயசு வந்து எப்போ 80 வயசு ஆகுது, 80 வயசுக்கு மேலே ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அந்த அடிஷனல் பென்ஷன் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிளியராகவே இருக்குது, பென்ஷனர் இருக்காங்க, ஃபேமிலி பென்ஷனர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைச்சிடும், அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ ஆனால் டிஃபெண்டட் பென்ஷனர் மகனோ மகளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்காங்க, அவங்க வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா டிசபிலிட்டியாக இருந்து மகன் வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் மகன் வந்து அந்த 80 வயசு வரைக்கும் பென்ஷன் வாங்க முடியும். மற்றபடி டிசபிலிட்டியாக இல்லை, உங்களுக்கு வந்து 25 வயசுக்குள்ளேயே இருக்கீங்க, அன்மேரிட் சன்னாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 25 வயசு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அன்மேரிட் சன்னுக்கான அந்த பென்ஷன் வந்து கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்மேரிட் டாட்டர், விடோ டாட்டர், டிவோர்ஸ் டாட்டர் இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 80 வயசு வரைக்கும் அவங்க வந்து பென்ஷன் வாங்குவாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து கண்டிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எது வரைக்கும் அவங்களோட மறு திருமணம் பண்ணிக்கலையோ, இப்போ அன்மேரிடாக இருக்காங்க, அவங்க வந்து 50 வயசில் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா எப்போ அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த டேட்லேருந்து அவங்களுக்கு பென்ஷன் வராது. அதே மாதிரி தான் விடோ ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் மறு திருமணம் பண்ணிக்கிட்டாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி தான் டிவோர்ஸ் கேஸ்க்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு கேஸ் இருக்குது, சைல்ட்லெஸ் விடோன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை இல்லை, அவர் வந்து
சீக்கிரமாகவே வந்து இறந்துட்டாரு, யார் வந்து எம்ப்ளாயி இருந்தார் அவரு. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும், அதாவது யார் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாரோ அவருக்கும், யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறீங்களோ உங்களுக்கும் வந்து குழந்தை இல்லை, நீங்கள் வந்து மறு திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து சைல்ட்லெஸ் விடோக்கான அந்த பென்ஷனு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தம் இல்லை. உங்களோட திருமண தேட்டியோ இல்லை மறு திருமணத்துக்கும் வந்து அங்கே வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது. குழந்தை இல்லாத தம்பதியாக இருந்தால் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கால் பண்ணி கேட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸரியில் இவங்க வந்து கருணை அடிப்படையில் வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க, அதனால் இவங்களுக்கு அந்த அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸரியில் சொன்னதை எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பற்றி நம்ம வந்து அது டீட்டெயிலாக வந்து யாருக்கிட்டையும் வந்து கேட்க முடியாது. ஸோ அவங்க ட்ரெஸரியில் போயிட்டு நான் கேட்க சொல்லிட்டேன். ஆனால் நம்ம டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம ஸ்பார்ஸ்லேயோ இல்லை மற்ற எங்கேயோ வந்து நம்மளுக்கு கஸ்டமர் அவைலபிலிட்டி இருக்குது, அதனால் நம்ம வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சந்தேகத்தை கொண்டு போய் நான் கஸ்டமரில் கேட்கும்போது அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்களோ அது வந்து பென்ஷனராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி பென்ஷனராக இருக்கலாம், இல்லை டாட்டராக இருக்கலாம், இல்லை சன்னாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி அவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்களோ, யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட வயசு 80 வயசுக்கு மேலே கிராஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த பென்ஷன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரிசர்வேஸ்ட் பென்ஷனருக்குமே பொருந்தும். ஸோ ரிசர்வேஸ்ட் பென்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேசிக் வந்து அதிகமாகாது, என்ன பேசிக் கிடைச்சிட்ருக்கோ அதுவே தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா 7th பே கமிஷனில் ரிசர்வேஸ்ட் பென்ஷனருக்கு வெறும் 9,000 ரூபாய் தான் அவங்களோட பேசிக்காக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த 9,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிஷனல் பென்ஷன் மூலிமா உங்களுக்கு வந்து பேசிக் வந்து அதிகமாகும். எப்போ ரிசர்வேஸ்ட் பென்ஷனரோட அவங்களோட மனைவியும் சரி உங்களோட வயசும் 80 வயசுக்கு மேலே ஆகுது, ரெசிடென்ஷியல் பென்ஷனராக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி உங்களுக்குமே இந்த கண்டிஷனே வந்து பொருந்தும். ஸோ நீங்களுமே அடிஷனல் பென்ஷன் வந்து வாங்கலாம். அது எப்போ சாத்தியம்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அப்டேட்டாக இருக்குன்ற பட்சத்தில் தான். டேட் ஆஃப் பர்த் வந்து அப்டேட் ஆகலை, உங்களோட ஸ்பாஸ் பிபிஓ வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன வேணுமோ அதை கொடுத்து, இல்லை ரெக்கார்டுக்கு லெட்டர் எழுதியோ இல்லை கிரீவன்ஸ் போட்டோ ஏதோ ஒரு வழிமுறையில் நீங்கள் உங்களோட பிறந்த தேதியை வந்து பிபிஓவில் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 80 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அப்டேட்டாக இருக்குது, இருந்தும் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அடிஷனல் பென்ஷன் வந்து ஆட் ஆகலை அப்படின்னாக்கா இவங்க 2 பேரும் எப்படி வந்து கிரீவன்ஸ் போட்டு அவங்களோட 1,19,000 ஒருத்தரும் 1,66,000 ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஃபேமிலி பென்ஷனர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட என்ன தொகை வந்து கிடைக்காது இருக்கோ அது வந்து அடிஷனல் பென்ஷன் மட்டும் இல்லை, ஓஆர்ஓபி இருந்தாலும் சரி, இல்லை பே கமிஷன் ரிவிஷன் இருந்தாலும் சரி, இல்லை சர்க்குலர் 568 அரியர் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஏதாவது விடுபட்டிருக்கு உங்களுக்கு அந்த தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கணும் ஆனால் கிடைக்காது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். சிபி கிராமில் கிரீவன்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். அப்படி அதை பார்த்து உங்களுக்கு போட தெரியல அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளோட சேனலில் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாலையும் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இன்ஸ்டாலையும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணலாம். தமிழ் சைனிக் இன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு பிளாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம என்ன லெட்டர்லாம் இருக்கோ அது வந்து தமிழில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது என்ன லெட்டரில் வந்து இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரிவாக உங்களுக்கு வந்து நியூஸ் மாதிரி வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ எப்போ அப்டேட் ஆகுதோ அதோட லிங்க் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ அது மூலியமாகவும் உங்களோட பென்ஷன் சம்மந்தமான என்ன பிரச்சனை இருக்கோ இல்லை உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.